சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன் சாயப்பா உண்மையை உடைத்து கூறப்போகிறேன். இது நாள் வரை சொல்ல வேண்டும் என்று மௌனம் காத்து வந்த உண்மையை உடைக்கலாம் என்று முடிவு எடுத்து விட்டேன். இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரணத்திற்காக இப்பொழுது உன்னிடம் உடைக்க வந்துள்ளேன். உன் அப்பா ஒருவளை பற்றி தான் உன்னிடம் நான் பேச வேண்டும். என்ன தெரியுமா? அவள் வாழ்ந்து முடிக்கும் நேரம் எது? நீயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவள் வாழ்க்கை முடியும் கட்டத்தில் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து உன் வாழ்க்கை இப்பொழுது முடிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அவள் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் தெரியப்படுத்தும் இவளை அடையாளம் கண்டு கொள். ஆனால் இவள் ஒருத்தி என்று நினைத்து விடாதே. நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் இவனைப் போல ஆயிரம் பேரை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒருத்தருக்கும் பயந்து நடுங்கி நீ ஒதுங்கிக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் நீ ஒளிந்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதுவும் இங்கு நடக்காது குழந்தையே. எப்பொழுது எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். பயப்படுகிறாய் என்று சிறிதளவு தெரிந்தாலே அந்த பயத்தின் உச்சகட்டத்திற்கு உன்னை அழைத்து சென்று உன் வாழ்க்கை கருவறுத்து விடுவார்கள். இப்பொழுது அவள் கைகளிலிருந்து உனக்கு கொடுக்கப்படும் பிரசாதம் தெய்வ பிரசாதம் என்று நினைத்து விடாதே. தீய எண்ணத்தையும் தீய குணத்தையும் அதில் கலந்து கொண்டிருக்கிறாள். உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாள். நீயும் அதை நம்பி வாங்கி தெய்வத்தின் பெயரை சொல்லி அதை அறிந்து கொண்டிருக்கிறாள். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கிறது தெரியுமா? தெய்வத்தை முழுமையாக நம்பி அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லித்தான் அவர் கைகளிலிருந்து அந்த பிரசாதத்தை வாங்கி அருகி வருகிறாய். அதனால் அந்த தெய்வ சக்தி நல்ல சக்தி உன்னை ஆட்கொண்டு அதில் எந்த விதமான மாற்றத்திற்கு எடுத்துச் செல்லாமல் உன்னை காப்பாற்றி வருகிறது. எல்லா நேரமும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே. ஏதாவது ஒரு சில நேரம் உன் நேரம் காலம் சரியில்லாமல் இருக்கும்போது தீய சக்திகளின் ஆட்டம் அதிகமாக ஆகிவிடும். அன்று இது போல நடக்காது. ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது என்று நீ புரிந்து கொள். இன்று நீ தப்பிக்கப்பட்டு விட்டாய். நாளையும் அது நடக்கும் என்று நம்பி நீ எப்பொழுதும் அலட்சியமாக இருந்து விடாதே. அதுபோல யார் என்ன கொடுத்தாலும் அதை உடனே வாங்கி அருந்தி விடாதே. ஒன்றுக்கு 2 முறை தெய்வத்தை நினைத்து தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து விட்டு அந்த பிரசாதத்தை அருந்து. எந்த பாவமும் உன்னை நெருங்காமல் காப்பேன். கவலை கொள்ளாதே. எப்பொழுதும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காக பயத்தோடு இருக்காதே. உன் மனதில் பயம் இல்லாமல் தைரியத்தை கொடுத்து இவளைப் போல வரும் ஆயிரம் பேரையும் நீ சமாளிக்கும் தைரியத்தை நான் கொடுக்கப் போகிறேன். அதை வைத்து கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வா. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.